பார்த்த அதே வசனத்தை தான் இன்றைக்கும் நாம் தியானிக்க இருக்கிறோம். 50ஆம் சங்கீதத்திலே 1ஆம் வசனம் சொல்லுகிறது, வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். இன்றைய மன்னாவினுடைய தலைப்பு, அதனுடைய பிற்பகுதியாக நாம் தலைப்பு இப்படி இருக்கிறது, பூமியில் உள்ளோரை தம்மண்டை வரவழைக்கும் தேவன். பூமியில் உள்ளோரை தம்மண்டை வரவழைக்கும் தேவன். ஆண்டவர் நம்முடைய ஜனங்களை வரவழைக்கிறதிலே சிந்தையாயிருக்கிறார். எப்படியாகிலும் தமிழத்திலே இன்றைக்காகிலும் வந்துவிட மாட்டார்களா என்கிறதிலே ஒரு எதிர்பார்ப்புடன் இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் இடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கும் அவர் தமிழத்தில் வருகிறவர்களுக்கு இளைப்பாறுதலை தந்தவர்களை ஆதரிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஓ தாகமுள்ளவர்களே, தண்ணீர் அன்றைக்கு வாருங்கள், நீங்கள் பணமும் இல்லாமல் கரமும் இல்லாமல் பாலும் திராட்சரசமும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி வரிந்து அழைக்கிறார். யோவான் 7ஆம் அதிகாரத்திலே 37-38 வார்த்தைகள் சொல்லுகிறது, தாகமுள்ளவர்கள் அவர்கள் என்னிடத்தில் வரக்கிடவர், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும் என்று சொல்லுகிறார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளும் பரிசுத்த ஆவியை குறித்து இப்படியாய் பேசுகிறதை வேதம் நமக்கு விளக்குகிறது. என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, அவரிடத்திலே வரும்போது அவரிடத்திலே வருவோருக்கு மீட்பு கிடைக்கிறது. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களை என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு ரட்சிப்பை தருவேன் என்று சொல்லி அழைக்கிற கர்த்தரிடத்திலே வந்து விடுவோம். மீட்பை தந்து ஆதரித்து நம்மை நடத்துவார் என்கிறதிலே சந்தேகம். பரலோக பிதாவே, நாங்கள் போய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கும் உள்ளவர்களை அழைக்கிற தேவாதி தேவனே, உடைய அழைப்புக்கு ஆண்டவரே இணங்கி உடைய பிள்ளைகளை யாவரும் இடத்திலே கடந்து வரவும் மெய்யான மீட்பை பெற்றுக் கொள்ளவும் சகைவன் இல்லத்தில் என்று சென்று சகைவருக்கு ரட்சிப்பை வழங்கினது போல கேட்கிற பிள்ளைகள் யாவருக்கு மெய் மீட்பை தந்தவர்களை ஆதரித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.